Hi viewers, Medieval Sand Review தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஒரு பெரிய விருப்பமா இருந்துகிட்டு இருக்கு. அது லோ பட்ஜெட் காரா இருக்கட்டும், இல்ல மிட் ரேஞ்ச் காரா இருக்கட்டும், இல்ல லக்ஸரி காரா இருக்கட்டும், எந்த காரா இருந்தாலும் அந்தந்த நிலையில உள்ளவங்க ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கறத எப்பவுமே விருப்பத்தோட எதிர்பார்ப்பாங்க. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அப்படி தவறு செய்யாம வாங்குறது எப்படி, ஒரு கார் நம்ம எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம கார் செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கார் வாங்கணும்னு முடிவு பண்ணி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்க. ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முதலாவது செக்மெண்ட், ஒரு கார் வாங்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மிக தெளிவாக கிளியரான ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரு கார் வாங்கும்போது 5 வருடங்கள் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லாஸில் தான் இருக்க போகுது. ப்ராஃபிட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது. எப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் பார்த்துக்கலாம். 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்கன்னா 2 லட்ச ரூபா முன்பணம் கொடுக்க போகிறீங்க, 6 லட்ச ரூபாவை இஎம்ஐயில் கட்ட போகிறீங்க. 5 வருடங்கள் இஎம்ஐ கட்டி பார்க்கும்போது 8 லட்ச ரூபாய் காருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அந்த காருக்காக செலவு பண்ண போகிறீங்க. ஸோ 5 வருடங்கள் கழிச்சு ஒட்டுமொத்தமாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுங்கிறது 8 லட்சமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய காரை நீங்கள் செல் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமமாக ஒரு 3,50,000 ரூபாய் இல்லை மேக்ஸிமமாக ஒரு 4 லட்ச ரூபாய் கிடைக்கலாம். ஸோ இதன் மூலமாக 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு காரின் மூலமாக கிடைக்கக்கூடிய நஷ்டங்கிறது மினிமம் 6 லட்சமாக இருக்க போகுது. அதே நீங்கள் இந்த 10 லட்ச ரூபாவை வேறு ஏதாவது ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 லட்சங்கிறது ஒரு 15 லட்சமா இல்லை ஒரு 16 லட்சமா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்க போகுது. ஸோ இதன் மூலமாக வெரி கிளியராக தெரியுது ஒரு காருங்கிறது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது உங்களுடைய ரொட்டைன் லைஃபுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்க போதே தவிர கண்டிப்பாக காருங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இதை மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மீறி எனக்கு கண்டிப்பாக கார் வாங்கணும்னு முடிவு பண்ணக்கூடியவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு காரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபியூல் ஆப்ஷன் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்க வேண்டாம். எதனால் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா 2026க்கு பிறகு தான் எலக்ட்ரிக்கல் கார்களுடைய யுகமாக மாறப்போகுது. இப்போ கரண்டாக 2024 இருக்கட்டும் 2025 இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் கார்கள் புதுசாக எடுத்துகிட்டு வருவாங்களே தவிர அவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் இங்கே இருக்கிறதான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. 2026க்கு பிறகு மிகப்பெரிய சேஞ்சஸ் எலக்ட்ரிக்கல் கார்களையும் வரப்போகுது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல் ஆப்ஷன்ங்கிறது சிஎன்ஜியுமே பெரிய அளவில் கார் டிரைவிங் விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ங்கிறது கண்டிப்பாக பொருந்தாது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது சிஎன்ஜி இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஜின் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதோட பவர்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வண்டி ஓட்டும் போது ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி காருங்கிறது ஒரு மைலேஜ் அதிகமாக கொடுக்குறதா இருந்தாலும் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸும் டிரைவிங் எந்தூசியாசமும் இந்த ஒரு காரில் கண்டிப்பாக இருக்காது. இதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய ஃபியூல் ஆப்ஷன்ங்கிறது கண்டிப்பாக பெட்ரோல், டீசல். ஸோ ஒரு 8 லட்ச ரூபா அல்லது 8,50,000 ரூபா வரைக்கும் ரேஞ்சில் பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டீசல் ஆப்ஷன் கிடையாது. அதே 8,50,000க்கு மேலே நீங்கள் போகும்போது உங்களுக்கு டீசல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ காமனாக இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார்கள்ங்கிறது ஒரு 8,50,000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கார்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார்களாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக பெட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் இன்னைக்கு பெரிய அளவில் மக்கள் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ முதன்மையாக நம்ம கார் வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டோம். இரண்டாவது அந்த காரில் என்ன ஃபியூல் ஆப்ஷனில் போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மூணாவது மிக முக்கியமாக கார்களில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. காரில் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் ஒரு கார் அப்படின்னு பார்க்குறத விடையும் என்ன செக்மெண்ட் அதை நான் எதுக்கு உபயோகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வாங்குறது தான் ஒரு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதனுடைய அடிப்படையில் கார்கள் என்ன செக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்கள். என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாருதி சுசுகியுடைய அல்டோ 800 பொறுத்தவரை இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார் தான். அதாவது முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டுங்கிறது ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டை கொடுத்துருப்பாங்களே தவிர முன்பக்கத்திலுமே பெரிய அளவிலான கம்ஃபர்ட் கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் 2 சின்ன பிள்ளைங்க உட்காந்து ட்ராவல் பண்ணலாமே தவிர பெரியவங்க உட்காந்து ஒரு கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுதான் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடியது ஹேட்ச்பேக் கார்கள். ஹேட்ச்பேக் கார்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்ப்ரோசோ, இக்னிஸ் இந்த மாதிரிப்பட்ட கார்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தேவைப்படக்கூடிய கம்ஃபர்ட்டை கொடுத்துருப்பாங்க. அது செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்டக்கூடிய அளவில் ஒரு செகண்ட் ரோவையும் கொடுத்துருப்பாங்க. மூணாவது பிரீமியம் ஹேட்ச்பேக். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஃபாக்ஸனுடைய போலோவாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய டாட்டானுடைய அல்ட்ரோஸாக இருக்கட்டும், இல்லை ஹிண்டனுடைய i20 இருக்கட்டும், இந்த கார்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்கள். ஸோ பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்னு வரும்போது ஃப்ரண்ட் ரோவில் அட்டகாசமான கம்ஃபர்ட்டை கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரோவில் பெரிய அளவிலான ஒரு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னாலும் 2 பேர் உட்காந்து ஒரு ஈஸியான ஒரு ஜேர்னிக்கு உங்களால் போக முடியும். ஒரு லாங் ஜேர்னிக்கு பின்னால் 2 பேர் உட்காந்து போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஹேட்ச்பேக் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் அதுக்கப்புறம் ஹேட்ச்பேக், பிரீமியம் ஹேட்ச்பேக். இனி சிடானில் வரும்போது உங்களுக்கு 4 மீட்டருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சிடான்,
அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் செடான். 4 மீட்டருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு செடான் கார் எது அப்படின்னு கேட்குறீங்கன்னா மாருதி சுசுகி டிசைருங்கிற கார் தான் 4 மீட்டருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு செடான் கார். ஓரளவுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கம்ஃபர்ட்டும் இந்த காரில் கொடுத்துருப்பாங்க. முன்பக்கத்தில் 2 பேர் அட்டகாசமான கம்ஃபர்ட்டோட உட்காந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். செகண்ட் ரோலுமே 2 பேர் கம்ஃபர்ட்டோட உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். 3 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு பெரிய ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் 2 பேர் உட்காந்து எவ்வளோ பெரிய லாங் ஜர்னி ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்க முடியும். இனி பின்பக்கத்தில் இந்த காருக்கு ஒரு பூட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஹேட்ச்பேக் காரில் பொறுத்த வரைக்கும் பின்பக்கத்தில் பூட்டு கொடுத்துருந்தாலும் அதுக்கு பெரிய அளவிலான ஒரு ஸ்பேஸ் இருக்காது. அதை சிடான் காரை பொறுத்த வரைக்கும் 4 மீட்டருக்கு உள்ளே இருந்தாலும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் இந்த காரில் கொடுத்துருப்பாங்க. இது டாட்டாவிலுமே 4 மீட்டருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு சிடான் கார் இருக்கு. அது எதுன்னு பாக்குறீங்கன்னா டாடா டிகோர். ஒரு அற்புதமான கார். சேஃப்டியா இருக்கட்டும், இல்ல டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கம்ஃபர்ட்ல இருக்கட்டும், ஃபீச்சர்ஸ்ல இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு அற்புதமான கார் தான் டாடாவுடைய டிகோர்ங்கிற கார். இனி மூணாவது செக்மெண்ட்ங்கிறது எஸ்யூவி செக்மெண்ட். எஸ்யூவி பொறுத்தவரை இன்னைக்கு மைக்ரோ எஸ்யூவி கொடுத்துட்டு இருக்காங்க, காம்பாக்ட் எஸ்யூவி கொடுத்துட்டு இருக்காங்க, அப்புறமா எஸ்யூவி கொடுத்துட்டு இருக்காங்க. மைக்ரோ எஸ்யூவி என்னென்ன கார்கள் அப்படின்னு பாக்குறீங்கன்னா டாடாவுடைய பஞ்ச் தான் இன்னைக்கு லீடிங் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காரா இருந்துகிட்டு இருக்கு. காம்பாக்ட் எஸ்யூவி பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல நிறைய கார்கள் இருக்கு. ஒரு கார் நான் எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன், ஹியூண்டாய் வெனு. சோ இந்த ரேஞ்சுக்கு உள்ளாடி வரக்கூடிய எல்லா எஸ்யூவி கார்களுமே உங்களுக்கு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு கார்களா இருக்கு. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய எல்லா எஸ்யூவி கார்களுமே உங்களுக்கு காம்பாக்ட் எஸ்யூவி கார்களா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. காம்பாக்ட் எஸ்யூவி காரோட பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 லட்சம் ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 11 லட்சம் ரூபாய் வரைக்கும் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் கார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6,50,000 இருந்து 8,50,000 ரூபாய் வரைக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. எஸ்யூவி கார்களை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹியூண்டாய் கிரெட்டா, கியாவுடைய செல்டாஸ், இந்த கார்லமே ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் வரக்கூடிய கார்களா இருந்துகிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 9,50,000 இருந்து ஆரம்பிச்சு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கடந்து இனி ஒரு மிக முக்கியமான செக்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா எம்பிவி செக்மெண்ட். அது 7 சீட் கெபாசிட்டில ஒரு காரா அந்த கார் கொடுத்திருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாருதி சுசுகி எர்டிகா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒரு லீடிங் செல்லிங் ரேஷியோ கொடுத்துருக்கக்கூடிய எம்பிவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்களா இருந்துகிட்டு இருக்கு. இதை கடந்து மாருதி கிட்ட XL6 கொடுத்துட்டு இருக்காங்க, நிசான்ல கைகர் கொடுத்திருக்காங்க. சோ இப்படி நிறைய கார்கள் எம்பிவி செக்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. சோ இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 9 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 17 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. சோ ஷார்ட் நோட்டா சொல்லணும்னா ஒரு கார் வாங்கணுமா வேண்டாமாங்கிறத முதன்மையா பாத்துக்கோங்க. இரண்டாவதா என்ன ஃபியூல் ஆப்ஷன் எடுக்க போறீங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கோங்க. மூணாவதா என்ன செக்மெண்ட் அந்த காரை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெளிவா எடுத்துக்கோங்க. இதை தெரியாம இன்னொருத்தர் யூஸ் பண்றாரு அதுக்காக நான் அந்த கார் எடுக்க போறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நெகட்டிவான இம்பாக்டா இருக்கும். உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செக்மெண்ட்டை செலக்ட் பண்றது உங்களுக்கு ஆப்டான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் குறிப்பா நீங்க பக்கத்துல ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு வரீங்க, உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க டிராப் பண்ணி பிக்கப் பண்றதா இருந்தா ஒரு சின்ன ஒரு ஹேட்ச்பேக் காரோ அல்லது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் காரோ உங்களுக்கு தாராளமா போதுமான ஒரு விஷயமா இருக்கும். இதை கடந்து என்னோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, நான் இந்த ஃபேமிலி டோட்டலா எடுத்துட்டு வெளியில அப்பப்போ போயிட்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு எம்பிவி செக்மெண்ட் கார்கள்ங்கிறது ஒரு அற்புதமான செக்மெண்ட் கார்களா இருக்கும். இது இல்ல ஓரளவுக்கு நான் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் விரும்பக்கூடிய ஒரு ஆள், எனக்கு பக்காவான ஒரு டிரைவிங் டெரைன்ல வண்டி ஓட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள்ங்கிறது ஓரளவுக்கு ஆப்டான கார்களா இருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 190க்கு மேல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. மத்த எல்லா செக்மெண்ட்லயுமே 190க்கும் கீழே தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். சோ அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு 190க்கு மேல போகும்போது தான் ஒரு அட்டகாசமான ஒரு அற்புதமான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும் நம்புறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.